அது சரியா நவம்பர் 12, 2013 அமெரிக்காவில் பென்சில்வேனியா பகுதியில் இருக்கிற சன்பரி அப்படின்ற ஒரு சின்ன வில்லேஜில் இருந்து அன்றைய தினம் இரவு நேரத்தில் ஒரு மர்மமான ஒரு ஃபோன் கால் அந்த நாட்டுடைய எமர்ஜென்சி நம்பரான 911க்கு ராபர்ட் அப்படின்ற ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவர் அந்த ஃபோன் காலில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னுடைய மனைவி பிள்ளைகள் கூட ஒரு ட்ரிப்புக்காக வெளியூர் போயிட்டு வந்தேன். அப்படி ரிட்டன் வீட்டை வந்து பார்க்கும்போது எங்கள் வீட்டோடைய பேக்யார்டில் ஒரு 40 வயசு இருக்கிற ஒரு ஆள் மர்மமான முறையில் கொடூரமான ரத்த காயத்தோட இறந்து கிடக்கிறாரு. அந்த ஆளை பார்க்கும்போது கொஞ்சம் குண்டாவும் ஒரு ஒயிட் மேனாவும் இருக்காரு. சீக்கிரமா இங்க வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை கண்ட்ரோல் ரூம் ஆபீசர் கிட்ட கொடுத்திருந்திருக்காங்க. அப்போ இமிடியேட்டா அந்த ஆபீசர் என்ன சொல்றாருன்னா, நீங்க அந்த சடலத்துக்கு பக்கத்துல எல்லாம் போக வேண்டாம், அங்கிருந்து கொஞ்சம் விலகியே நில்லுங்க, சீக்கிரமாவே நாங்க லோக்கல் அத்தாரிட்டிஸை அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன் காலை கட் பண்ணி இருந்திருக்காங்க. பட் ராபர்ட்டோடைய குடும்பத்தார்கள் அந்த ட்ரிப்பு முடிச்சிட்டு சந்தோஷத்தோட வீடு திரும்பின அவங்களுக்கு இப்படி ஒரு பேரதிர்ச்சி அவங்களுக்கு காத்திருக்கும் அப்படிங்கிறத அவங்க கனவுல கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. கொஞ்ச நேரத்திலே போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இறந்து கிடக்கிற அந்த ஒயிட் மேனை பார்க்கும்போது அவருக்கு ஒரு 40 வயசு இருக்கிற மாதிரி தெரியுது. அதே சமயம் அந்த காயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால ஒரு நாளுக்குள்ள தான் நடந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி யூகிக்கிறாங்க. அடுத்த கட்டமாக பேராமெடிக்கல்ஸ் டீம், ஃபாரன்சிக் ஆஃபீஸர் எல்லாம் வர வச்சு அந்த இடத்த கம்ப்ளீட்டாக சீல் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து தேவையான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இமிடியேட்டாக அந்த பேக்யார்டுக்கு சொந்தக்காரரான ராபர்ட் கிட்ட போலீஸ் வந்து என்ன கேட்குறாங்க, யாரு வந்து ஃபர்ஸ்ட் சடலத்தை பார்த்தா, உண்மையிலேயே நீங்க என்ன ஊருக்கு ட்ரிப்பு போனீங்க அப்படின்ற மாதிரி கிராஸ் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி பார்க்குறாரு. அதுக்கான காரணம் என்னன்னா, ஒருவேளை இவங்க அந்த கொலையை பண்ணிட்டு டிராமா ஆடுறாங்களோ அப்படின்ற சந்தேகமும் போலீஸ் ஆஃபீஸருக்கு ஆரம்பத்தில் இருந்துச்சு. இதன் காரணமா ராபர்ட்டோடைய குடும்பத்தார்கள் கிட்ட கேட்கும்போது, சார் நாங்கள் உண்மையிலே ஒரு வாரம் ட்ரிப்பு தான் போனோம், அதுக்கு உண்டான எவிடன்ஸ் எல்லாமே எங்க கிட்ட இருக்கு, இங்க பாருங்க நாங்கள் ரெசார்ட் புக் பண்ணது, ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணது, ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே அவர் காட்டியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் போலீஸ் ஆபீசர் இவங்க சொல்றதுல உண்மை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு இமிடியேட்டா அந்த பேக்யார்ட்ல இறந்து கிடக்கிற அந்த மர்ம மனிதனை தூக்கிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருந்திருக்காங்க. அங்க மருத்துவர்கள் அந்த சடலத்தை சோதனை பண்ணி பார்த்துட்டு இவரை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. இதை விட கொடூரமா 20 முறைக்கு மேல அவரை கத்தியால குத்தி இருக்காங்க. அதனாலதான் அவர் இறந்து போயிருக்காரு அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட்டை மருத்துவர்கள் தங்களுடைய பிரேத பரிசோதனை அறிக்கையில கொடுக்கறாங்க. மேற்கொண்ட டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஆள் வந்து தனியாக பண்ணியிருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. கண்டிப்பாக 2 பேர் அப்படி இல்லைன்னா 3 பேர் சேர்ந்து தான் இவரை கொலை பண்ணியிருக்கணும். ஆளும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இப்படி பண்ணியிருக்கிறதான் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ போலீஸ் ஆஃபீஸருக்கு இவர் யார், இவர் எங்கேருந்து வந்தார், இவருடைய சொந்த ஊர் என்ன, இவரை யார் கொலை பண்ணி ராபர்ட்டோடைய வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பேக்யார்டில் போட்டுட்டு போனாங்க அப்படின்ற எக்கச்சக்கமான கொஸ்டினோட தான் இந்த வழக்கோடைய விசாரணையை தொடங்க ஆரம்பித்தாங்க. அப்படி தொடங்க ஆரம்பிச்ச போலீஸுக்கு அதற்கான விடைகள்லாம் கிடைச்சதா இல்லையா? 2013 பென்சில்வேனியா போலீஸுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்த ஒரு மர்மமான திகில் நிறைந்த வழக்கை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். யூடியூப்பில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சரியாக வரலனா நம்ம சேனலுக்காக டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் உருவாக்கியிருக்கோம். இங்கே வீடியோ ரிலீஸ் ஆனதுமே நாங்கள் அப்டேட் பண்ணிவிடுவேன். ஒரு வேளை கிரைம் சீன் ஃபோட்டோஸ் கிடைச்சா கூட நாங்கள் அப்டேட் பண்ணிவிடுவேன். ஸோ நீங்கள் எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாமல், லைக் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை எங்கள் டீமுக்கு கொடுங்க. முதற்கட்டமாக போலீஸ் ஆஃபீஸர் இறந்து போனால் அந்த ஆளுடைய பேண்ட் பாக்கெட்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. பட் சந்தேகப்படுற மாதிரியோ அப்படி இல்லைனா அவங்களுக்கு ஏதாவது ஒரு லீடு தர மாதிரியோ எந்த எவிடன்ஸுமே அவங்களுக்கு கிடைக்கல. இதனால் சுற்றுவட்டாரம் முழுக்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் ரீசெண்டாக ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்து, அதுவும் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. இந்த ப்ராசஸ்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் இறந்து போனவருடைய சடலத்தை ஃபோட்டோஸ் எடுத்து அதை அவங்களுடைய சுற்றுவட்டாரம் முழுக்க இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவர்களுமே தீவிர சோதனைகளில் இறங்கி பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு டீம் வந்து யார் இவரு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்ற ப்ராசஸ்ல இறங்கின போதுதான் சரியா அந்த சடலத்தை மீட்டெடுப்பதற்கு ஒரு நாட்களுக்கு முன்னாடி தான் டோரி அப்படின்ற 42 வயது இருந்த ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் காணோம் அப்படின்னும், அவர் எங்க போனாருன்னே தெரியல, அவர் ரொம்பவே நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு டோரியோடைய மனைவி வந்து ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணி இருந்திருக்காங்க. மேற்கொண்டு அவங்க அந்த கம்ப்ளைண்ட்ல கொடுத்த அங்க அடையாளங்கள்லாம் பார்க்கும்போது மீட்டெடுக்கப்பட்ட அந்த ஆளுடைய சடலத்து கூட பர்ஃபெக்டா மேட்ச் ஆகி இருந்திருக்கு. ஸோ இதை
வச்சு பார்க்கும்போது இறந்து போனது டோரி அப்படிங்கறது உறுதிப்படுத்தினதுக்கு பிறகு இமிடியேட்டா இறந்து போன டோரியோடைய மனைவிக்கு தகவலை கொடுக்கறாங்க. அவங்க சம்பவ இடத்துக்கு வந்து இந்த டோரியை பார்த்ததுக்கு பிறகுதான் இது தன்னுடைய கணவர் அப்படின்னு நேரடியாவே போலீஸ் கிட்ட அடையாளம் காட்டியிருக்காங்க. இப்போ கிளியரா போலீஸுக்கு இது இறந்து போனது டோரி அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனா இவரை யாரு கொலை பண்ணா, எதுக்கு கொலை பண்ணாங்க, என்ன காரணத்துக்காக கொலை பண்ணாங்க அப்படின்ற கொஸ்டின் மட்டும் அவங்களுடைய மைண்ட்ல இன்னும் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. இறந்து போன டோரியோடைய மனைவி கிட்ட விசாரணை பண்ணும்போது எங்க 2 பேருக்கும் குழந்தை கிடையாது, இது சம்பந்தமா எங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வரும் தான், ஆனா நாங்க விட்டு பிரியற அளவுக்கு கூட நாங்க போனது கிடையாது, நாங்க 2 பேருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசமா தான் இருப்போம், அவருக்கு எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது, யாரு பண்ணானே தெரியல, எங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லை அப்படின்னு டோரியோடைய மனைவி போலீஸ் கிட்ட சொல்லி இருந்திருக்காங்க. இப்போ போலீஸுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, ஒருவேளை டோரியோடைய மனைவி இந்த மாதிரி கொலையை பண்ணிட்டு ஏதாவது டிராமா நடத்துறாங்களோ அப்படின்னு சந்தேகம் மேல ஆரம்பிக்குது. அதாவது அந்த சடலம் மீட்டெடுக்கப்படுவதற்கு 2 நாட்கள் முன்னாடி வரைக்கும் அவங்க எங்கெங்கெல்லாம் இருந்தாங்க, அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன, லைவ் லொகேஷன் என்ன அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே ஒரு டீம் வந்து கிராஸ் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல டோரியோடைய மனைவி அன்றைய தினம் வீட்டில் தான் இருந்திருக்காங்க. சந்தேகப்படுற மாதிரி அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படுது. இப்போ அடுத்த கட்டமா இந்த வழக்கை எடுத்து செல்லக்கூடிய எந்த லீடுமே போலீஸுக்கு கிடைக்காம குழம்புனபடி நின்றுகிட்டு இருந்த அந்த நேரத்துல தான் ஒரு முக்கியமான ஒரு தடயம் போலீஸுக்கு கிடைச்சிருந்திருக்கு. அது என்னன்னா, இந்த டோரி இறந்து கிடந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு கைவிடப்பட்ட ஒரு மொபைல் போனை மீட் எடுக்கிறாங்க. அந்த மொபைல் போனை போலீஸ் ஆபீசர் செக் பண்ணி பார்த்ததுல அது டோரியோடையது அப்படிங்கிறது தெரிய வருது. அதே சமயம் அவர் அந்த மொபைல்ல என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காரு, கடைசியா யார்கிட்ட பேசியிருக்காரு, யாரை மீட் பண்ண போயிருக்காரு, என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த கேஸுக்குண்டான ஒரு முக்கியமான தடயம் மறுபடியுமே போலீஸுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. போலீஸ் அந்த ஃபோனை அப்படி செக் பண்ணி பார்த்ததுல கிராக் லிஸ்ட் அப்படின்ற ஒரு டேட்டிங் ஆப்பை அவர் யூஸ் பண்ணிக்கிட்டு வராரு அப்படிங்கிறது தெரியுது. அந்த ஆப்பை செக் பண்ணி பார்த்ததுல கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து மனதளவில் நீங்க சோர்வா இருந்து தனிமையில ஃபீல் பண்றீங்கன்னா என்கிட்ட உங்களுடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க, உங்களுக்காக நான் இங்க அவைலபிளா இருக்கேன் அப்படின்ற மாதிரி போஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த போஸ்ட்டை பார்த்ததுமே இந்த டோரி வந்து உடனடியாக ரிப்ளை பண்ணி அந்த பொண்ணு கிட்ட பேசி இருந்திருக்காரு. அப்படி மெல்ல மெல்லமா அந்த பொண்ணு கிட்ட பேசி ஒரு ஃப்ரெண்டா ஆனதுக்கு அப்புறம் நம்பர்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கால் பேசுற அளவுக்கு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடிக்கடி சீக்ரெட்டான பிளேஸ்ல மீட் பண்றது அப்படின்னு இது எல்லாத்தையுமே இந்த டோரி சீக்ரெட்டா பண்ணி இருந்திருக்காரு. அதன் அடிப்படையில் இவர் கடைசியா அந்த டேட்டிங் ஆப்ல பார்த்து அந்த பொண்ணை தான் பார்க்க போயிருக்காரு அப்படின்னும் அந்த பொண்ணு தான் அவருக்கு கடைசியா கால் பண்ணிருக்கு அப்படிங்கிறத அந்த போன் மூலமா போலீஸ் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அந்த டேட்டிங் ஆப்ல எந்த பொண்ணு கிட்ட அவர் பேசினாரோ அந்த பொண்ணை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது அந்த பொண்ணு என்ன சொல்றானா, ஆமா சார், நாங்க டேட்டிங் ஆப் மூலமா பேசுறது எல்லாமே உண்மைதான், நான் வந்து இதை ஒரு சர்வீஸ் மாதிரி தான் பார்த்துக்கிட்டு வரேன், மற்றபடி எங்களுக்குள்ள எந்த ஒரு செக்ஷுவல் டாக்கோ எந்த ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்போ எதுவுமே கிடையாது, ஒரு நல்ல பாண்டிங்கோட தான் இதை மூவ் பண்றேன், முக்கியமாக மனதளவில் யார் சோர்வா இருந்து தனிமையில் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் நான் இதை நிறைய பேருக்கும் பண்ணிக்கிட்டு வந்தேன், டோரிக்குமே நான் அதை பண்ணிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேற்கொண்டு சம்பவம் நடந்த நாளான அந்த நவம்பர் 12ஆம் தேதி நானும் டோரியும் பக்கத்தில் இருக்கிற ஒரு மாலோடைய பார்க்கிங் லாட்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஆனா எனக்கு வேற சில வேலைகள் இருந்ததுனால என்னால அங்க போக முடியல, மற்றபடி எனக்கு டோரி என்ன ஆனாரு ஏதானாரு அப்படிங்கிறது எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்திருக்காங்க. பட் போலீஸ் வந்து இதை கேட்டதுமே அந்த பொண்ணு மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ஒருவேளை நீ வந்து வரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அவருக்கு ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும்ல, நீ ஏன் அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ணவே இல்லை, எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை, அப்போ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி துருவி துருவி கேட்குறாங்க. அந்த நேரத்தில் அந்த பொண்ணு, சார் நான் எதுவுமே பண்ணலாம், நான் அவரை போய் பார்க்கவே இல்லை, எனக்கு வேற வேலை அதுக்குள்ள வந்துருச்சு, நான் அதனால கிளம்பி போயிட்டேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு வயசுல மகன் இருக்கான், அவனை போய் நான் பார்க்க வேண்டிய வேலை இருக்கு, நீங்க என்னை கூப்பிட்டு என்னுடைய டைமை வேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கிராஸ் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருந்தா நான் என்ன பண்றது, என்னுடைய பையன் தனியா இருக்கா, நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு போலீஸ் கிட்ட ஒரு ரகலை கட்டிட்டு தான் அந்த பொண்ணு அந்த ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி போயிருந்திருக்காங்க. பட் கிளம்புற நேரத்தில் கூட போலீஸ் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க போயிட்டு என்னைக்கா இருந்தாலும் மறுபடியும் இங்கே தான் வந்தாகணும், நீங்க எப்போ இருந்தாலும் இதுக்கான பதிலை சொல்லி தான் ஆகணும், ஏன்னா இந்த வழக்கில் கிடைச்ச ஒரே லீடுனா கடைசியா இந்த டோரி உங்ககிட்ட பேசினது மட்டும்தான் அப்படின்னு போலீஸ் சொல்லி இருந்திருக்காங்க.
ஒவ்வொரு கேஸ்லையுமே போலீஸுக்கு அது எவ்வளோ பெரிய கேஸாக இருந்தாலும் சரி, கடைசியாக அந்த விக்டிம் வந்து யாருக்கு கால் பண்ணியிருக்காரு, யாரை போய் மீட் பண்ணியிருக்காரு, அப்படி இல்லைன்னா யார் வந்து இந்த சம்பவத்தை பார்த்து போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்களோ அவங்க மேலே தான் போலீஸுக்கு ஆரம்பத்தில் சந்தேகம் வரும். அதன் அடிப்படையில் தான் ராபர்ட் கிட்டையுமே அந்த நேரத்தில் விசாரித்தாங்க. அதுக்கப்புறம் அவருடைய மனைவி கிட்டையுமே அதே மாதிரி சந்தேகப்பட்டு விசாரித்தாங்க. இப்போ கடைசியாக கால் பண்ணியிருக்கிறது இந்த டேட்டிங் ஆப் மூலயமா பார்த்த பொண்ணுங்கிறதுனால முழுக்க முழுக்க இப்போ சந்தேகம் அந்த பொண்ணு மேலேயே எழ ஆரம்பிச்சு அவளை பற்றின எல்லா டீட்டெயிலுமே உருவ ஆரம்பிச்சாங்க. அதன் அடிப்படையில் அந்த பொண்ணுடைய கணவரான எலியட் பார்பர் அப்படின்ற ஒருத்தரை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, சார் என்னுடைய மனைவி வந்து ரொம்பவே நல்லவ, அவ கண்டிப்பா இந்த கொலையெல்லாம் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னொரு பக்கம் போலீஸ் வந்து என்ன கேட்கறாங்கன்னா, அவ டேட்டிங் ஆப்ல இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காளே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு நல்லாவே தெரியும் சார், அவ வந்து இதை சர்வீஸ் மாதிரி தான் பண்றா, அதே சமயம் அந்த ஆட்கள் கிட்ட காசு கூட சார்ஜ் பண்ணிக்கிறா, அதை வந்து அவ சர்வீஸ் மாதிரியும் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கா, மற்றபடி அவங்களுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த எலியட் பார்பர் அப்படின்றவர் போலீஸ் கிட்ட சொல்லி இருந்திருக்காரு. சரி, மேற்கொண்டு எங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா உங்களை கூப்பிடுறோம், நீங்க இப்ப கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி இந்த எலியட் பார்பரை அனுப்பிச்சதுக்கு பிறகு போலீஸ் என்ன டிஸ்கஸ் பண்றாங்கன்னா, நம்ம ஆரம்பத்தில் இவனுடைய மனைவியை விசாரணை பண்ணும்போது நான் வந்து இதை சர்வீஸாக தான் பண்றேன், அதாவது எந்த காஸ்ட்டுமே பண்ணல அப்படின்ற மாதிரி தானே சொல்லி இருந்திருக்கா. பட் அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் வந்து காசுலாம் சார்ஜ் பண்றா அப்படிங்கிறது கேட்டதுக்கு பிறகு ஒருவேளை இந்த மாதிரி லாபகமா பேசி ஒரு ஹனி ட்ராப் மாதிரி பண்ணிருப்பாங்களோ, காசை கொள்ளையடிக்கிறதுக்காக இந்த டோரியை கொலை பண்ணிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி போலீஸுக்கு பல சந்தேகங்கள் இந்த 2 பேர் மேலேயுமே எழ ஆரம்பிச்சது. மேற்கொண்டு அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் என்ன சொல்லிட்டு போயிருந்திருக்கானா, எங்களுக்கு திருமணமாகி ஒரு 40 நாள் தான் ஆகுது, என்னுடைய மனைவி ரொம்பவே இலக்கிய மனம் படைச்சவ, அது மட்டும் இல்லாம யாரை பார்த்தாலும் இறக்கப்படுவா, ஒரு நல்ல கம்பெனியானா இருக்கணும் அப்படின்னு மட்டும்தான் நினைச்சு இதெல்லாம் பண்ணாலே தவிர வேற எந்த எண்ணமும் அவளுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். ஒருத்தர் ரொம்ப ரொம்ப நல்லவ மாதிரி இவர் சொன்னதுனால போலீஸுக்கு முழுக்க முழுக்க சந்தேகம் அந்த இடத்துல எழ ஆரம்பிச்சிட்டு இந்த ப்ராசஸ்லாம் நடந்துக்கிட்டே இருந்த நேரத்தில் ஒரு 7 மணி நேரம் கழிச்சு மறுபடியுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பொண்ணு வந்து நான் தான் அந்த டோரியை கொலை பண்ண அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான டீட்டெயிலை கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு வேற யாருமே கிடையாது, டேட்டிங் ஆப்பில் பார்த்த மிராண்டா பார்பர் அப்படின்ற வெறும் 18 வயது நிறந்த பொண்ணு தான். இந்த டேட்டிங் ஆப் கேலான மிராண்டா தான் ஆரம்பத்தில் போலீஸ் கிட்ட வந்து அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் 7 மணி நேரம் கழிச்சு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும்போது போலீஸுக்கு ஒரு பேரதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. அந்த நேரத்தில் இந்த மிராண்டா போலீஸ் கிட்ட என்ன சொல்லியிருந்திருக்கானா, சார் நான் வந்து என்னுடைய டிஃபென்ஸ்க்காக தான் நான் பண்ணேன், ஏன்னா நாங்கள் 2 பேரும் அன்னைக்கு மீட் பண்ணது எல்லாமே உண்மைதான், நான் பக்கத்தில் இருக்கிற மாலில் இருக்கிற ஒரு கார் பார்க்கிங்கில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன், அவருமே அன்னைக்கு வந்தார், அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ரோட்டு கிட்ட போய்கிட்டு இருந்தோம், அந்த நேரத்தில் காரை நிப்பாட்ட சொன்னாரு, நானும் நிப்பாட்டினேன், அதுக்கப்புறம் என்கிட்ட திடீர்னு தவறா நடந்துக்க பார்த்தாரு, நானும் அவருடைய பிடியில இருந்து தப்பிக்கிறதுக்காக ரொம்பவே சண்டை போட்டேன், ஆனால் அந்த நேரத்தில் என்னுடைய கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிட்டதுனால என்னுடைய தற்காப்புக்காக நான் எப்போதுமே காரில் வச்சிருக்கிற கத்தியை எடுத்து அவரை பயங்கரமாக சரமாரியா குத்த ஆரம்பிச்சிட்டேன், அது மட்டும் இல்லாமல் அவர் என்னுடைய உடம்புல இருந்து கையை எடுக்கிற வரைக்கும் நான் கொடூரமாக குத்துனேன், அதனால தான் அவர் இறந்து போயிட்டாரு, அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் என்னுடைய கணவரான எலியட் பார்பர் கிட்ட சொன்னதுக்கு பிறகு அவரும் நானும் சேர்ந்து தான் அவருடைய சடலத்தை ஒரு இடத்துல தூக்கி போட்டோம், அதுக்கப்புறம் அந்த காரை பக்காவா கிளீன் பண்ணிட்டு எங்களுக்கு எதுவும் தெரியாத மாதிரி ஃபீலிங்ஸோடய நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி இருந்திருக்கா. இதை கேட்டதுமே போலீஸ் அதிகாரிகள் அவளை கைது பண்ணி இந்த கொலைக்கு உறுதுணையாக இருந்து தடயங்கள்லாம் அழிச்சதுக்காக இந்த மிராண்டா பார்பருடைய கணவரான எலியட் பார்பரையுமே கைது பண்ணி அவனை தனியாக கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது தான் இன்னும் பெரிய ஷாக்கிங் எல்லாமே போலீஸுக்கு காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆரம்பத்தில் போலீஸுக்கு இந்த கேஸில் என்ன சந்தேகம் இருக்குன்னா, ஆரம்பத்தில் நான் இதை பண்ணலை, ஒரு சர்வீஸ் மாதிரி தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னவ அதுக்கப்புறம் நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கா. இந்த பக்கம் அவளுடைய கணவரை பார்த்தா என்னுடைய மனைவி வந்து ரொம்ப நல்லவ, காசுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லியிருந்திருக்கா. பட் இந்த 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கு. இருந்துமே போலீஸ் கிட்ட மறைக்கிறதுக்காக இப்படி ஒரு ஃபேக் ஸ்டோரியெல்லாம் சொல்லியிருக்கிறதுனால மறுபடியுமே இவங்க சொல்ல போகிற அந்த 2வது ஸ்டேட்மெண்ட்டை போலீஸ் நம்ப தயாராகவே இல்லை. இதனால போலீஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த எலியட் பார்பர் கிட்ட போட்டு வாங்க ஆரம்பிக்கிறாங்க, சில விஷயங்களை போட்டு வாங்க ஆரம்பிக்கிறாங்க. உன்னுடைய மனைவி வந்து எல்லா உண்மைகளையுமே ஒத்துக்கிட்டா, எப்படி கொலை பண்ண, எதுக்காக கொலை பண்ண அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டா, நீ வந்து உன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்லு, என்ன நடந்துச்சு, எங்க இருந்து ஆரம்பிச்சது, எப்படி முடிச்சிங்க அப்படின்றத உன்னுடைய வாயில இருந்து உன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவனை தனி அறையில உட்கார வச்சு விசாரணை பண்ணும்போது தான் வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்க இருந்து வர ஆரம்பிச்சது.
போலீஸ் கிட்ட அவன் என்ன சொல்றானா, நானும் என்னுடைய மனைவியும் சேர்ந்து இதை பக்காவா ப்ரீ பிளான் பண்ணி தான் இந்த டோரியை கொலை பண்ணோம். எங்களுக்கு ஒரு த்ரில் வேணும் அப்படின்னு சொல்லி தேவைப்பட்டுச்சு. அதுக்காக தான் இந்த டோரியை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டேட்டிங் ஆப் மூலியமா சூஸ் பண்ணி நாங்கள் செலக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் சம்பவம் நடக்க போற நாளான நவம்பர் 12ஆம் தேதி பார்க்கிங் லாட்ல வர சொல்லி இந்த டோரியை அழைச்சிக்கிட்டு ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு இடத்துக்கிட்ட போனோம். அந்த நேரத்தில் கூட நான் காருடைய பின்பக்கம் டிக்கியில ஒரு போர்வையால போத்தனபடி மறைஞ்சுக்கிட்டு இருந்தேன். இருட்டு நேரம் அப்படிங்கிறதுனால டோரியுமே அதை சரியா கவனிக்கல. அதுக்கப்புறம் கார் ஒரு இடத்துல நின்னதும் இன்னைக்கு நட்சத்திரம்லாம் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு என்னுடைய மனைவி சொன்னதும் உடனடியாக நான் வச்சிருக்கிற நைலான் கயிறை எடுத்து டோரியோடைய கழுத்துல நான் நெருக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய மனைவி கத்தியை எடுத்து பயங்கரமா அவனுடைய நெஞ்சிலேயே குத்த ஆரம்பிச்சிட்டா. அதன் பிறகு அவனுடைய சடலத்தை அந்த ராபர்ட்டோடைய வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பேக் யார்ட்ல தூக்கி போட்டுட்டோம். அதை முடிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு கிளீன் பண்ண என்னெல்லாம் தேவையோ அதை எல்லாத்தையுமே வாங்கி பக்காவா என்னுடைய காரை கிளீன் பண்ணோம். அதுக்கப்புறம் எனக்கு அன்னைக்கு பர்த்டே அப்படிங்கிறதுனால நல்லா சந்தோஷமா ஒரு நிம்மதியான டின்னர் சாப்பிட்டுட்டு எங்களுடைய வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்லி இருந்திருக்கான். அவளை கேட்டா நான் ப்ரீ பிளான் பண்ணல, தற்காப்புக்காக தான் பண்ண அப்படின்னு சொல்லி இருந்திருக்கா. ஸோ தற்காப்புக்காக பண்ணா நம்ம சீக்கிரமா ஜெயில இருந்து வெளியில வந்துடலாம், ஈஸியா பெயில் கிடைக்கும், அதே சமயம் ஜெயில் தண்டனையும் கம்மியாக தான் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கா. ஒருவேளை ப்ரீ பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தா மரண தண்டனை கிடைக்க கூட சான்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சுதான் இந்த மிராண்டா இந்த மாதிரி சொல்லியிருந்திருக்கா. ஆனா இது தெரியாம இவன் இப்படி மாத்தி சொல்லிட்டதுனால போலீஸ் மறுபடியுமே மிராண்டா கிட்ட விசாரணை பண்ணும்போது தான் இவன் சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட்டை மறுபடியும் சொல்லியிருந்திருக்கா. பக்காவா இவங்க எப்படி அந்த கொலையை பண்ணாங்க அப்படின்ற உண்மை எல்லாமே போலீஸுக்கு இப்போ ஒரு வழியா எல்லாமே கிளியர் ஆகிட்டு. இப்போ இந்த கொலையை இவங்க பர்ஃபெக்டா ப்ரீ பிளான் பண்ணியிருந்ததுனால ஃபர்ஸ்ட் டிகிரி மர்டர் அப்படின்னு சொல்லி தான் இவங்க மேல வழக்கு பதிவு பண்ணுச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் டிகிரி மர்டர்னா பக்காவா ப்ரீ பிளான் பண்ணி பாய்சன் வச்சு கொள்றது, அப்படி இல்லைன்னா ஒரு ஆளை வேணும்னே இன்டென்ஷனோட கொலை பண்ண போறது அப்படின்ற மாதிரி ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டு இருந்தாங்கன்னா அவங்கள அமெரிக்காவில் ஃபர்ஸ்ட் டிகிரி மர்டர் அப்படின்னு கன்சிடர் பண்ணி அவங்களுக்கான தண்டனையை அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. செகண்ட் டிகிரி மர்டர் அப்படின்னா ஒருவேளை ஏதோ ஒரு கோபத்தில் ஒரு ஆள்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், அப்போ எதிர்பாராத விதமா அவர் இறந்து போயிட்டாரோ, அப்படி இல்லைன்னா அந்த கோபத்தில் பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை எடுத்தோ கத்தியை எடுத்தோ குத்தி கொலை பண்ணிட்டா அந்த மாதிரியான கொலைகள்லாம் செகண்ட் டிகிரி மர்டர் அப்படின்ற மாதிரி வரும். வெறும் கல்யாணமாகி 40 நாள்ல இந்த இளம் ஜோடிகள் இப்படி பண்ணியிருக்கிறதுனால மொத்த அமெரிக்க நாட்டு முழுக்க இந்த செய்தி வைரலா பரவ ஆரம்பிச்சது. அதே சமயம் இந்த மிராண்டாவுக்கு அந்த சம்பவம் நடக்கிறப்போ 18 வயது, எலியட்டுக்கு 21 வயது தான் ஆயிருந்திருக்கு. மேற்கொண்டு இந்த மிராண்டா என்ன பண்ணியிருக்கா, ஜெயில இருந்தபடி தி டெய்லி ஐட்டம் அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பருடைய கிரைம் ரிப்போர்ட்டரான பிரான்சிஸ் அப்படின்றவருக்கு ஒரு லெட்டர் ஒன்று போட்டிருந்திருக்காங்க. அந்த லெட்டர்ல மிராண்டா என்ன சொல்லி நான் உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட ஒரு சில இன்டர்வியூஸ் கொடுக்கணும், என்ன இன்டர்வியூ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காரு. அவருமே குழப்பத்தோட ஜெயிலுக்கு போயிட்டு அந்த பொண்ணை இன்டர்வியூ பண்ணலான்னு போறாரு. அப்போ அந்த பொண்ணு கிட்ட என்ன கேட்கிறாருன்னா, நீங்க 2 பேரும் தான் குற்றவாளி அப்படிங்கிறத டோரியோடைய சடலத்துல இருந்து கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட் மூலியமா உறுதிப்படுத்திட்டாங்களே, அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்ட அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருக்காரு. அப்போ அவ என்ன சொல்றான்னா, இந்த கொலைக்கான உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் எனக்கு சின்ன வயசுல நடந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கா. அதன் அடிப்படையில் அந்த பிரான்சிஸ் என்ன சொல்றாரு, சரி என்ன நடந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவ சொன்ன அந்த ஸ்டோரியை கேட்டு அவருமே பயங்கரமா ஆடி போயிருந்திருக்காரு. டிசம்பர் 14, 1994 அமெரிக்காவில் இருக்கிற அலாஸ்கால தான் நான் பிறந்தேன். அந்த நேரத்தில் என்னுடைய அம்மாவுடைய தங்கச்சியான, அதாவது சித்தி முறை வரக்கூடிய அந்த பெண்ணை ரிக் அப்படின்ற ஒருத்தன் திருமணம் கட்டிக்கிட்டதாகவும், அதன் பிறகு நான் மெல்ல மெல்ல வளர வளர என்னுடைய டீனேஜ் பருவத்துக்கு வரும்போது இந்த ரிக்கோடைய வீடு பக்கத்துல தான் இருக்கு அப்படிங்கிறதுனால என்னை அடிக்கடி அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சான். அவன் உண்மையிலே எனக்கு என்ன பண்றான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எனக்கு அந்த நேரத்தில் எந்த ஒரு விவரமும் தெரியல. இதை எனக்கு மட்டும் பண்ணாம என் கூட இருந்தா என்னுடைய அக்காவுக்குமே பண்ணுனா. ஆரம்பத்துல அம்மா கிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு பயந்துக்கிட்டே நாங்க இதை பத்தி யாருமே வெளியில சொல்லவே இல்லை. ஆனா ஒரு கட்டத்துல தைரியம் வர வச்சு என்னுடைய அக்கா என்னுடைய அம்மா கிட்ட சொல்லிட்டா. என்னுடைய அம்மாவும் உடனடியா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்து அரெஸ்ட் பண்ண வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என்னுடைய மனநிலையில சில மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுச்சு. ஏதோ எனக்குள்ள சேஞ்சஸ்லாம் நான் பார்த்தேன். எனக்குள்ள எதையோ ஏவி விட்ட மாதிரி இருந்துச்சு. மொத்த மனநிலையுமே எனக்கு மாற ஆரம்பிச்சது. எதுக்குமே பயப்படாத அளவுக்கு ஒரு தைரியத்தையும் அதுதான் கொடுத்தது. இப்படி இருந்த நேரத்துல தான்
தான் அந்த அலாஸ்கால இருந்து பால்மர் அப்படின்ற பகுதிக்கு நாங்க மாறிட்டோம். அப்படி வந்தப்போ எனக்கு 13 வயசு இருக்கும். அந்த நேரத்துல ஃபாரஸ்ட் அப்படின்ற ஒருத்தன் எனக்கு சில விஷயங்கள்லாம் கத்துக் கொடுத்தான். முக்கியமா சாத்தான்களை எப்படி வழிபடுறது, அதன் மூலியமா எப்படி பூஜைகள்லாம் பண்றது, நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் எப்படி அடையிறது அப்படின்ற மாதிரி எனக்கு சில விஷயங்கள்லாம் கத்துக் கொடுத்தான். இதுக்கப்புறம் தான் என்னுடைய மனநிலை இன்னும் கொடூரமா மாற ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் நான் கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து நிறைய தப்புகள் பண்ண ஆரம்பிச்சேன். பொது சொத்தை சேதப்படுத்துறது, பப்ளிக் வால்ல ஏதாவது கெட்ட வார்த்தை எழுதுறது, கஞ்சா அடிக்கிறது, ட்ரக்ஸ் அடிக்கிறது அப்படின்னு பல இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் ஈடுபட்டேன். அதே சமயம் நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன். ஆனா அங்க இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து அதை அபார்ஷன் பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு 17 வயது இருக்கும்போது நான் மறுபடியுமே பிரெக்னன்ட் ஆனேன். ஆனா இந்த குழந்தைய இந்த முறை நான் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அப்படி பெத்த குழந்தைய தான் நான் இப்போதைக்கு வளர்த்துக்கிட்டு வரேன். அந்த 1 வயசு ஆண் குழந்தை இப்போதைக்கு என்னுடைய வீட்டில் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட இந்த பொண்ணு சொல்லி இருந்திருக்கா. இதை விட ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன சொல்றான்னா, எனக்கு 16 வயசுக்கு அப்புறம் நான் 22 பேரை பயங்கரமா கொலை பண்ணேன். இந்த சமூகத்துக்கு யாரெல்லாம் வேண்டப்படாத ஆட்களா இருக்காங்களோ, தீமை செய்யறாங்களோ, நான் எந்தெந்த ஊருக்கெல்லாம் போறோம்னா அந்தந்த ஊர்களில் யாரெல்லாம் தீமை செய்யறாங்களோ அவங்க எல்லாரையுமே நான் கொடூரமா கொலை பண்ணியிருக்கேன். அவங்களுடைய சடலத்தை துண்டு துண்டா வெட்டி சுத்து வட்டாரம் முழுக்க இருக்கிற ஏரி குளம் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே தூக்கி வீசினேன். அது எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கு. நான் 22 பேரை கொலை பண்ற வரைக்கும் தான் கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் யாரையுமே கவுண்ட் பண்ணல. அதுக்கு மேலேயும் நான் பயங்கர கொலைகள்லாம் பண்ணேன் அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட்டை கொடுத்திருந்திருக்காரு. நம்ம ஒரு சீரியல் கில்லர் கிட்டயா பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டரான பிரான்சிஸுக்கு ஒரு நிமிஷம் அள்ளு விட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இதை பத்தி போலீஸ் அதிகாரிகள் கிட்ட தெரிவிக்கும் போது அவங்க அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா கிட்ட விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி விசாரிக்கும் போது என்ன சொல்றான்னா, அவளுக்கு அந்த ரிக் ஏற்படுத்தின தாக்கத்தினால ரொம்பவே மன உளைச்சலுக்கு உள்ளாயிட்டா. சிசோபிரினியா என்ற பைபோலர் டிசார்டர் வந்துருச்சு. இதை தவிர ADHD, டிப்ரெஷன் அப்படின்னு பல மன உளைச்சலுக்கு அவ உள்ளானா. அந்த காரணத்தினால தான் இந்த மாதிரி சொல்றா. 13 வயசு இருக்கும்போது கூட நான் பிரெக்னண்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னா. ஆனா யார் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அவகிட்ட கேட்டப்போ எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா. இருந்தாலும் நாங்க டாக்டர் கிட்ட கூட்டு போய் காட்டினோம். ஆனா அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இவ வேணும்னே அட்டென்ஷன் கிரியேட் பண்றதுக்கும் மீடியாவில் தன்னை இன்னும் பாப்புலாரிட்டியை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த மாதிரி டிராமா ஆடுறா. நீங்க இதை பத்தி நம்பாதீங்க. அவளுக்கு சில மென்டலி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவன் நல்லாயிடுவா அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட இந்த பொண்ணுடைய குடும்பத்தார்கள் தெரிவிச்சிருந்திருக்காங்க. மேற்கொண்டு இந்த எலியட் கிட்ட விசாரணை பண்ணும்போதும் அவனுமே இதே மாதிரி தான் பேக்ரவுண்ட் வச்சிருக்கான். அவனுடைய மனநிலையும் கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. இப்போ இந்த 2 பேருக்குள்ளேயும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால 2 பேரும் பர்ஃபெக்டா இருக்கிறதா நினைச்சு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. பட் அந்த குழந்தை இவனுக்கு தான் பிறந்ததா அப்படி இல்லைன்னா வேற யாருக்காவது பிறந்ததா அப்படிங்கிற பத்தின எந்த ஒரு டீட்டெயிலுமே போதுமான அளவுக்கு ஆர்டிக்கல்ல பார்க்க முடியல. இறுதியா நீதிமன்றம் இந்த வழக்குடைய விசாரணையில முடிச்சதுக்கு பிறகு என்ன சொல்றாங்கன்னா, சட்டப்படி பார்த்தா இவங்க 2 பேருக்கும் மரண தண்டனை தான் கொடுக்கணும். ஆனா இவங்களே அந்த கொலையை பண்ணிட்டோம் அப்படின்னு நேரடியா வந்து ஆஜராகி சொல்லிட்டதுனால இவங்களுக்கான அந்த மரண தண்டனையை ஆயுள் தண்டனையா மாத்தி வாழ்நாள் முழுக்க இவங்க சிறையிலேயே தான், அதுவும் பரவலே இல்லாத சிறையை தான் இவங்க அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு பகிரங்கமான தீர்ப்பை ஒன்று வழங்கியிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த 2 பேரும் தற்போதைக்கு ஜெயிலில் தான் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேஸை விசாரிச்ச ஒன் ஆஃப் த போலீஸ் ஆஃபீஸர் பின் நாட்கள்ல மீடியா முன்னாடி என்ன சொல்றாருன்னா, இந்த மிராண்டா கிட்ட நான் மறுபடியுமே போய் விசாரிச்சேன். நீ எதுக்காக இந்த கொலையை பண்ண அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு அவ என்ன சொன்னானா, என்னுடைய 1 வயசு மகனுக்கு என்ன மாதிரி மனநிலையும் என்ன மாதிரி ஒரு அம்மாவும் அவனுக்கு இருக்கக்கூடாது. அவனுடைய லைஃப் வந்து நல்லா இருக்கணும். இதுக்கு ஒரே வழியா நான் யாரையாவது கொலை பண்ணிட்டு உள்ள போயிட்டேன்னா ஒன்னு சிறை தண்டனை அனுபவிப்பேன், அப்படி இல்லைன்னா மரண தண்டனை கொடுப்பாங்க. ஸோ இதன் மூலியமா என்னுடைய குழந்தை தனியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது அடாப்ட் பண்ணிப்பாங்க. அந்த காரணத்துக்காக தான் நான் இந்த கொலையை பண்ண அப்படின்னு அந்த ஆஃபீஸர் கிட்ட சொல்லி இருந்திருக்கா. மேற்கொண்டு அந்த ஆஃபீஸர் என்ன கேட்கிறாருன்னா, அப்போ அந்த 22 பேர்கிட்ட கொலை பண்ணன்னு சொன்னியே அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது உண்மைலாம் கிடையாது, பொய் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கா. ஆரம்பத்தில் போலீஸ் ஆஃபீஸர் இந்த 22 பேரை கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னப்பவே சுத்து வட்டாரம் முழுக்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல 5 வருடத்துக்குள்ள யாரெல்லாம் மிஸ்ஸிங் ஆயிருக்காங்களோ அவங்களுடைய லிஸ்ட் எல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்போ அந்த லிஸ்ட்ல இருந்ததுக்கும் இவ சொன்னதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருந்ததுனால இவ சும்மா பொய் சொல்றா போல பெணாத்துறா போல அப்படின்னு நினைச்சு, அதே சமயம் எந்த எவிடன்ஸும் கிடைக்காததுனால அதை பத்தி பெருசா எடுத்துக்காம இந்த டோரியோடைய வழக்குல மட்டும் இருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி கோர்ட்ல அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே தாக்கல் பண்ணிருக்காங்க. அந்த ரிக் அப்படின்ற ஒருத்தன் ஒரு பொண்ணுடைய லைஃப்ல ஏற்படுத்தின அந்த ஒரு சின்ன இம்பாக்ட் அவளை எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி பாதிக்க வச்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இந்த மாதிரியான விஷயம் இன்னமும் நம்முடைய ஆபீஸ்ல, நம்முடைய ஃபேமிலியில, பஸ்ல, ட்ரெயின்ல அப்படின்னு பல இடங்கள்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் பின்வரும் காலங்கள்ல நடக்காம இருக்கணும்னா நடக்கும் போதே அதை எதிர்த்து கேட்டு அந்த ஆளை அசிங்கப்படுத்த
ஏற்படுத்தினா மட்டும்தான் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் பின் நாட்கள்ல யாருக்குமே பண்ணணும் அப்படின்ற ஒரு தைரியமே வராம போகும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும்போது தைரியமா உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்டயோ அப்படி இல்லைன்னா அந்த டைமே எதிர்த்து கேள்வி கேட்டுருங்க. அப்போதான் இந்த மாதிரியான பிரச்சனையினால உங்களுடைய மனசு பாதிக்காம ஒரு தைரியமா இருக்கிறதுக்கு ஒரு பெருதுணையா இருக்கும். பட் இன்னொரு பக்கம் நீங்க தைரியமா இருங்க, உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொன்னாலுமே ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய ஆம்பளை பசங்க கிட்ட இப்படிலாம் இருக்கக்கூடாது, இப்படிலாம் நடக்கக்கூடாது, இன்னது இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியான பாண்டிங்கை உருவாக்கி இந்த மாதிரியான சுச்சுவேஷன் நடக்காம இருக்கிறதுக்கு இது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி அவனை நல்வழிப்படுத்தினா பின்வரும் காலங்களில் அவனும் இதே மாதிரி யாரையுமே பண்ண மாட்டான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணா ரொம்பவே நல்லது. பட் இந்த வழக்கில் மிராண்டா அப்பாவியான அந்த டோரியை கொலை பண்ணதை ஏத்துக்கவே முடியாது. அவளுடைய சுயநலத்துக்காகவும் அவளுடைய அந்த திருளுக்காகவும் இதை பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதை ஏத்துக்கவே முடியாது. அதுக்கான தண்டனையை தான் இப்போ அவ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. நீங்க இந்த சம்பவத்தை பத்தியும் இந்த மிராண்டாவுக்கு நடந்த அந்த சின்ன வயசுல ஏற்பட்ட அந்த பாதிப்பு பத்தியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கோ அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே இந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா அதையுமே மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.